டெல்லியில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வில் பிரதமர் மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கப்பட்டது. சமண ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான ஆச்சாரியா வித்யானந்த் மகாராஜின் 100வது பிறந்த நாளையொட்டி டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மத்திய கலாச்சாரத்துறை மற்றும் பகவான் மகாவீர் அஹிம்சா பாரதி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆன்மீக மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு பிரதமர் அளித்த பங்களிப்பிற்காக பிரதமர் மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஒரு நாட்டின் அரசியலமைப்பின் முகவுரை என்பது மாற்ற முடியாதது. ஆனால் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கடந்த 1976ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரு நாட்டின் அரசியலமைப்பின் முகவுரைதான் அதன் ஆன்மா என்றும் அந்த முகவுரை தனித்துவமானது என்றும் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை கடந்த 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி காலத்தில் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் மாற்றப்பட்டு அதில் சோசலிச, மதசார்பற்ற, ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் அரசியலமைப்பின் முகவுரைகள் மாற்றப்படவில்லை என்றும் ஜெகதீப் தன்கர் கூறினார். சென்னை ஐஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியை கட்டையால் தாக்கி முடியை பிடித்து இழுத்து வடமாநில கூலி தொழிலாளி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய நேரத்தில் புலன் விசாரணையை நடத்தி முடிக்கவும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ சிகிச்சை, மனநல ஆலோசனை உதவி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்து தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜய ரகாத்கர் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து ஐஐடி நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஐஐடி மெட்ராஸ் வளாகத்திற்கு வந்திருந்த வேறு ஒரு கல்வி நிறுவனத்தில் படிக்கும் மாணவியிடம் உணவகத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர் அத்துமீறினார். இதுகுறித்து மாணவி அளித்த புகாரில் அந்த நபரை ஐஐடி செக்யூரிட்டி காவலர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதுபோன்ற சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானது. வளாகத்தில் பாலியல் குற்றங்களை ஐஐடி நிர்வாகம் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று திட்டவட்ட தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைவருக்கும் பாதுகாப்பான வளாகத்தை வழங்க உறுதியேற்றுள்ளோம் என ஐஐடி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. தன்னோடு நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதாக முன்னாள் காதலர் மீது அண்ணா பல்கலைக்கழக முதுகலை பொறியியல் மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஒரே கல்லூரியில் இருவரும் பொறியியல் படித்தபோது காதலித்து வந்ததாகவும், காதலனின் நடவடிக்கைகள் சரியில்லாததால் காதலை துண்டித்து கடந்த மார்ச் மாதம் முதல் மாணவி பேசுவதை தவிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் முன்னாள் காதலரான பொறியியல் பட்டதாரி ராம்குமார் என்பவர் தனது புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதாக அநாகரிகமாக பேசுவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு 1185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த உள்ள புதிய மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்திற்கு உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் உலக வங்கியின் நிதி உதவியுடன் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளதாக ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த உலக வங்கி ஒப்புதல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து 5 ஆண்டுகளில் 6 லட்சம் மகளிருக்கு திறன் பயிற்சி மற்றும் 18,000 மகளிருக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான பயிற்சிகள் தமிழக அரசு சார்பில் விரைவில் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த நிதியாண்டில் இத்திட்டத்தின் மூலம் 8 மாவட்டங்களில் 168 கோடி ரூபாயில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வாட்டர் பெல் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாட வேளைகளில் 2 to 3 நிமிடங்கள் தண்ணீர் குடிக்க மாணவர்களுக்கு நேரம் வழங்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை விடுத்துள்ளார். இந்த திட்டத்தின்படி வாட்டர் பெல் நேரங்கள் காலை 11 மணி, மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி என பள்ளி வசதிக்கேற்ப அமைக்கப்பட்டுள்ளது.
கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த சட்டக்கல்லூரி மாணவியை கல்லூரி ஊழியர் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த வழக்கில் 4வது நபராக கல்லூரியின் காவலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். கல்லூரி வளாகத்தில் உள்ள காவலாளி அறையில் வைத்து மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது காவலாளி அதை தடுக்க தவறியதாகவும் மாணவிக்கு உதவி செய்யவில்லை எனவும் மாணவி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவலாளி பினாக்கி பானர்ஜி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒடிசாவில் புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை மீண்டும் தொடங்கியது. பூரியில் ரத யாத்திரை விழா வெள்ளிக்கிழமை கோலாகலமாக தொடங்கியது. இதில் இந்தியாவிலிருந்து மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். கடும் வெப்பம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் தற்காலிகமாக ரத யாத்திரை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் ரத யாத்திரை மீண்டும் பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் சுமார் 460 கோடி ரூபாய் செலவில் தனது காதலி லாரன்ஸ் சாnchez-ஐ 2வது திருமணம் செய்தார். 61 வயதாகும் ஜெஃப் பெசோஸுக்கும் 55 வயதாகும் லாரன்ஸ் சாnchez-க்கும் இத்தாலியில் பிரம்மாண்ட முறையில் திருமணம் நடந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தனது முதல் மனைவி மெக்கன்சி ஸ்காட்டை ஜெஃப் பெசோஸ் விவாகரத்து செய்த நிலையில் செய்தி தொகுப்பாளர் லாரன்ஸ் சாnchez-ஐ காதலித்து திருமணம் செய்துள்ளார். இத்தாலியின் வெனிஸ் நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நடந்தேறியது. திருமண விழாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மகள் இவாங்கா, பில் கேட்ஸ், ஓப்ரா வின்ஃப்ரே, லியோனார்டோ டிகாப்ரியோ, கர்தாஷியன் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்களும் பங்கேற்றனர். இதனிடையே திருமண புகைப்படங்களை லாரன்ஸ் சாnchez வெளியிட்டுள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.